வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன். இந்த மாடு நான் கைக்கறவைக்கு வாங்கினது என்னங்க, கைக்கறவைக்கு வாங்கி மாடு இளஞ்சனைன்னு சொன்னாங்கன்னு வாங்கினேன். வியாபாரிட்டு தான் சொல்லி வாங்கினேன். இது என்ன ஆகி போச்சுங்கன்னா, அந்த காரி சட்டை மாடுனால ராலியில் ஏற்றி வர வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. அதனால அது அந்த கடையாக கடந்தது. நான் நம்ம கைக்கறவைக்கு வாங்கினது நம்ம வெட்டுக்கு விடக்கூடாது லட்சுமியா அப்படின்னு போட்டு எங்கள் அடித்தோரை நான் கொண்டாந்துட்டேன். அந்த கீழே கடந்த இடம் வேறு, ராலியில் இறக்குற பக்கம் அப்படி தள்ளிட்டாங்க. மாட்டில் கூட வச்சு நல்லா விலை வசந்த மாடுதான் அப்படி பண்ணி போட்டாங்க. எங்கள் அடித்தோரை நான் கொண்டாந்துட்டேன். இது கடித்தோரை கொண்டாந்து இந்த எடுத்து நிறுத்துகிற மிஷினு வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து இதை நம்ம எத்தனை வேலையாக இருந்தாலும் இதை காப்பாற்ற வேணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் மாடுக போட்டு முதின்னு முதிச்சு ஒட்டம்பே ஃபுல்லாக காயம். அப்போ என்ன ஆகிக்குதுன்னா, மாட்டை அழுங்காமல் இந்த மிஷினில் போட்டு நிப்பாட்டுறேன். ஒன்று இது மாடு இது எது இப்போ நிறையா பேர் என்னப்பாங்கன்னா, இப்படி மாட்டு நம்ம போடக்கூடாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு நடப்பில் ஒரு விவசாயிக்கு ஒரு வியாபாரிக்கு எது நடந்தாலும் நம்ம அதை தூக்கி வெட்டுக்கு விடுறது பெருசில்லைங்க. நம்ம அதை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றணும்னா, மனசார சொல்கிறேன், அந்த வாயில்லா ஜீவனுக்கு செய்கிற நன்மை நம்மளுக்கு 100க்கு நன்மையே வருதோ வரலையோ அது பிரச்சனையே கிடையாது. நம்ம வாயில்லா ஜீவனுக்கு ஒரு நல்லது பண்ணி விடலாம். நம்ம வெட்டுக்கு உடனே வண்டி வர சொல்லி ஒரு ரேட்டை பேசி தூக்கி வர்றது பெருசு கிடையாது. நம்ம போராடி பார்த்துட்டு அப்போ தூக்கி விட்டோம்னாத்தான் நம்மளுக்கு அது ஒரு பயன் அப்படின்னு போட்டு என்ன ஆகி போச்சுங்கன்னா, நீங்கள் சொல்லிட்டு வரேன். நான் இது ஒரு தகவலாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பெரிய வீடியோவாக இருக்கு, சின்ன வீடியோவாக இருந்துச்சிங்கன்னா அது நிமிஷம் முடிஞ்சு போகு. சரி, நான் பெரிய வீடியோவே போடுறேன். நீங்கள் வீடியோவை ஓட்டாமல் பாருங்கள், என்ன மேட்ரு எப்படி காப்பாற்றுறேன் என்னன்ட்டு ஒன்றா பாருங்கள். என்ன ஆகி போச்சுங்கன்னா, டாக்டரு நம்ம வைத்தியம் பார்க்குற வீடியோவை போட முடியாது. எப்படின்னு கேட்பீங்க. ஒரு டாக்டருக்கு 2-3 டாக்டர் நம்ம விட வேண்டியது வரும். ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எந்த டாக்டர் பார்த்தாருன்னுங்கிறது அது ஒருத்தருக்கு பார்த்தா ஒருத்தர் ஒரு சங்கடப்படுவாங்க. நம்மளுக்கு எல்லா டாக்டருமே தேவைப்படுறவுங்க. அதனால் அதை விடுங்க. இந்த வலியோட ஊசி இது அவர் வந்து பார்த்துட்டு என்னட்டாங்கன்னா, உடம்பே பூரா ரத்தக்கட்டு, மாடுக முதிச்சதில் பூரா உடம்பே பூரா அங்கங்கே ரத்தக்கட்டு அப்படின்னு சொல்லி இந்த ஊசி டெய்லியும் போட சொல்லிட்டார். போட்டாருன்னு வச்சுக்கோங்க. எத்தனி ரெகுலராக பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஊசி நேம் போடுறேன்னா மாத்திரையும் கொடுத்துருந்தார் இதுக்கு சேர்ந்து. இது அந்த ரத்தக்கட்டு களையிறதுக்கு வலி இதுகளுக்கெல்லாம் டெய்லி ஒரு ஊசி போட்டாருன்னு வைங்க. இதெல்லாமே 4 குளுக்கோஸ் போட்டார் உங்களுக்கு அந்த தெம்புக்கு. இதுக்கெல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட்டு அன்னாடு போயிட்டுருக்குது. இப்படியே இப்படி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 7 நாளும் நான் சடையவே இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாம் துவக்க முடியாது இல்லைங்க. நம்ம அப்படியே மிஷினை 2 நாளில் மிஷினை கொண்டு கொடுத்துட்டேன். வாடகை 10-300 வருது, அது நம்மளுக்கு ஒரு தொகையாக தெரியுதுன்னு போட்டு கொண்டு அதை கொடுத்துட்டு மாடு அப்படியே என்ன அமைச்சிருச்சு, அப்படியே லைட்டாக ஒரு தம் ஆயிடுச்சுங்க. 2 நாளைக்கு அப்படியே ஒரு பக்குவம் பண்ணால் ஒரு 2 நாள் தம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எப்போ நடந்ததுன்னு 2026 வருஷந்தேன். ஆனால் அவங்க அதில் தேவையில்லை. எப்படின்னா அந்த மாடு என்னாச்சுன்னு கேட்பீங்க. இப்போ ஆனால் ஒரு நண்பர் தெளிவாக இதெல்லாம் காட்டி அவர் என்கிட்ட எப்பவுமே இப்படி மாடு விருப்பப்பட்டு வாங்குவார். நான் மனசார பெருமிக்காக சொல்ல. அந்த வீடியோ கூட முடிஞ்சால் இணைக்கிற ஒரு செவலை சட்டை மாடு ஒன்று வாழை பிடிச்சாத்தே எந்திரிக்குமுங்க. கைக்கறவின்னு 22 ரூபாய்க்கு என்ன போட்டிருந்தேன். அந்த மாடு என்கிட்ட அவர் தான் வாங்கினார். நிறைய அதுக்கு நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க அந்த மாடு என்னாச்சுன்னு. அதே போல் இப்படி மாட்டை நான் சொன்னேன்னா அவர் தெளிவாக வாங்கிட்டு போய் கண்டிப்பாக காப்பாற்றி 2 நேரம் அவருக்கு பெதப்பட்டி பக்கம் இருக்குது. அதனால் 2 நேரம் உங்களுக்கு பால் கறந்து ஊற்றி அதை செனை நிற்க வச்சு அவ்வளோ ஒரு வக்கம் பண்ணிடுவார். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு தான் நான் போன்னு அடிப்பேன். இப்படி மாடுக்கு வந்துச்சுனாவே ஒண்டி காப்பாற்றுற மகராசன். நம்மளுக்கு அப்பப்போ வீடியோ போடுவார், நல்லா இருக்குதுங்க பாருங்க அப்படின்னு. அதனால் நம்மளுக்கு மனசு கேட்கல. வாயிலா செவி இதெல்லாம் எத்தினி குடும்பத்தை இந்த சட்டை மாடு நல்லா நீங்கள் யோசனை பண்ணிக்கிங்க. நம்ம கடித்துறைக்கு வருது, பால் கறக்கலை, எப்படியும் நம்ம கடித்துறைக்கு வந்துருச்சு. ஆனால் எத்தினி குடும்பத்தை இதெல்லாம் ஒரு புழைக்கி வச்சுருக்குன்னு தெரியுங்களா? அவங்க கஷ்டத்துலேருந்து எத்தனையாயிரம் கஷ்டத்துலேருந்து அந்த குடும்பத்தை வெளியே கொண்டாந்துருக்கும்னு இந்த சட்டை மாடு வச்சு வளர்த்துறவங்களுக்கு தெரியும். இந்த மாட்டுக்காரரே கொடுத்துக்கணும் கூட பார்க்கலாம். வியாபாரிலாம் நான் டோன் கரண்ட்டு. ஏன்னா அவங்கள மாடு இறக்கறக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க எப்படி போச்சு. அது ராலியில் ஏற்றி விட்டேன். 3 மாடு ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் வாங்கியிருந்தா.
ராலியில் ஏற்றி விடல என்ன ஆச்சுங்கன்னா மாடுகளெல்லாம் அதிகமாக ஏற்றி போட்டு முதிச்சு கந்தர கோலம் பண்ணி இந்த நிலைமையாக கொண்டாந்து விட்டாங்க. நான் அர்த்தம் சொல்கிறேன் பாருங்க, இது எத்தனையோ குடும்பத்தை காப்பாற்றிருக்கு. இது மாடு மூணாணித்து பல்லு சந்து கிந்து எதுவும் கிடையாது, இளஞ்சனைக்கின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தேதி வேண்டாம், மாடு கொடுத்தாச்சு அப்படி வச்சுக்கோங்க. 2026 வருஷம்தான் கொடுத்துட்டேன். ஏன்னா இப்போ நம்ம சொன்னோம்னா எப்போ என்ன வேணும்னு கேட்பீங்க. அதுக்காக சொல்கிறது, இது கேள்வியெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம். ஒரு தகவல் நம்ம வீடியோ வராத அன்றைக்கி இதை புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். இது எப்படியோ நம்ம காப்பாற்ற வேணும்னு அருமையாக வந்து தெளிவாக நான் இப்போ வீடியோ ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படின்னா நம்ம எப்படி அதை காப்பாற்றுறேன் என்னங்கிறது உங்களுக்கு ஒன்றுனா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகுது. போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு தகவல் புரிகிற தன்மையாக இருக்குது. ஏதோ கொஞ்சம் ஓட்டி விட்டாலும் ஓட்டி விடாமல் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பக்குவம் பண்ணி. இதே கண்டிஷனில் இது என்ன ஆகி போச்சுங்கன்னா, இது வெயிலான இடமா போச்சு. வெயிலான இடத்துல மாட்டை அப்படியே விடுறதுக்கு என்ன ஆகி போச்சுங்கன்னா, மேலே வெயில், இதை நம்ம கூரை போட முடியாது. இப்போ இது ஆடி மாதம்னால காத்தடி காலம், என்னங்க காற்று வருன்னு அடித்து கூரை கரையெல்லாம் போட முடியாது. 2026 மாதம் ஆடி மாதம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட நான் தெளிவாக காமிச்சிட்டு போட்டேன். அப்புறம் மாடு நடந்தால் தான் மிஷின் வந்து உருட்டிட்டு போய் வைக்க முடியும். மாடு நடையோட்டம் இல்லை. அப்போ 2 நாள் என்ன பண்ணிட்டுங்கன்னா, மத்தியான நேரம் தலையை ஒன்றை விட்டு போட்டு நல்ல 2 குடம் தண்ணி ஊற்றி விட்டுறது, அந்த வெயில் சூடு கொஞ்சம் இல்லாமல் இருக்கட்டுன்னு. அப்புறம் அப்படியே பக்குவம் பண்ணி வச்சுக்கோங்க. பக்குவம் பண்ணி இப்போ அதை எப்படி வச்சுருக்கிறேன் என்னங்கிறத நான் ஊசியும் காமிச்சும் பாருங்க. அதை தெளிவாக போட்டு 2 நேரம் மாற்றி பருத்தி கொட்டையும் கூட இல்லை, நம்ம வாங்கி வைக்கல. எப்படியோ அதை முடிஞ்ச அளவுக்கு போராடி காப்பாற்றுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றை கொடுத்து போட்டோன்னா வாங்கிக்கலாமாப்பா அப்படிம்பாங்க. அது எனக்கு பிடிக்காது. என்னை பொறுத்தளவுக்கு நம்ம முடியல அப்படின்னா சந்தைக்கு கொண்டு போய் அங்கேயே வளர்த்துறவங்களுக்கு தான் கொடுப்பேன். என்னை பொறுத்தளவுக்கு வெட்டுக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குமானுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாடு, அதான் நான் சொல்கிற மாதிரி எத்தனை குடும்பத்தை பொழைக்க வச்சு எப்படியெல்லாம் அது நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்கு சொல்லுங்கள். அதனால் அது நம்மளுக்கு மனசு வராது. வெட்டுக்குன்னு தூக்கிற முடியாத பட்சத்துக்கு அது ரெண்டாவது அதை எப்படி சொல்ல முடியாது. இப்படி மாடுகளை காப்பாற்றுறதுங்கிறத வந்து நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுவேன். பண்ணி யாருக்கோது வளர்ப்புக்காரருக்கு சொல்லி, இந்தாங்க தெளிவாக இருக்குது மாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா, அவங்க இந்த வீடியோவெல்லாம் பார்க்கையில் ஓ பரவாயில்ல நம்மளுக்கு சொல்லித்தான் கொடுத்துருக்காங்க போட்டு தங்கமாக காப்பாற்றிக்குவாருங்க. அதுதான் நான் சொல்லிங்களா, அப்படியே அது வாங்குறதுக்குனே ஒரு ஆள். நம்ம வீடியோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, சுழி மாடுன்னு ஓட்டால் மாடு விற்கி, மாடு முடியாத மாடுன்னு ஓட்டால் மாடு விற்கி, மாடுன்னு ஓட்டால் உடனே விற்கி. அதுக்கு ஆள் துண்டாக நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி மாடுகள்லாம் சரி அவர்கிட்ட சொல்லி போட்டோம்னா காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு ஒரே வைராக்கியத்தில் நான் ரெடி பண்ணினேன். அப்படியே பார்க்கும்போது இப்போ பாருங்கள் என்ன கண்டிஷன் ஆகிருக்குதுன்னு. இந்த தண்ணி கண்டியில் அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணு நெகிழ் கொண்டாந்துட்டு நடக்க வச்சே பாருங்க. அவ்வளோதான், அப்படி பிடிச்சி தூக்கி விடுறது எந்திரிச்சிக்கிச்சு. இப்போ மாட்டை பாருங்கள், முதர்ந்த கண்டிஷனுக்கு மாடு என்ன ஒரு பக்குவத்துக்கு கொண்டாந்துட்டு ஏகதேசமாக வேலையோட வேலையாக அப்படியே கொண்டாந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள். இதுக்கப்புறம் தெளிவாயிடுச்சு மாடு. அப்படி முக்கியம் எந்திரிக்கிறப்பவும் தெளிவாயிடுச்சு. இது லாஸ்ட்டாக அதான் எந்திரிச்சு நல்ல முறையாக அவர்கிட்ட மாட்டுக்காட்டை கொண்டு கொடுத்து விட்ட தகவல் சொல்லிவிட்டு அது ஒரு பிரயோசனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. வாங்கினவர்கிட்ட எல்லா வீடியோவையும் காட்டி மாட்டை காப்பாற்றி என்கிட்ட ஒரு 6 மாதத்தில் ஒரு வீடியோ போடணும்னு நீங்கள் கண்ணோடவோ இல்லை அது ரொம்ப சொகுசாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. நான் அந்த மாட்டுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 2 நாள் என்கிட்ட இருந்துச்சு. அப்போ மாடு இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெளிவாகி 4 காம்பளி வெள்ளைப்பால் செனை இன்னும் செக் பண்ணல. என்ன காரணம் கேட்பீங்க, டயர்டாக இருக்கிறனால அவரே கொண்டு பார்த்துட்டு கொடுத்துட்டேன். நன்றி.